எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவரீர் இருக்கிறவராக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்கேயும் இல்லை கர்த்தாவே, எங்களோடு நடமாடி கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இருக்கிறீர். எங்களுடைய சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இருக்கிறீர். இந்த நாளிலும் இவருடைய குடும்பம் வாழ்வடையற்று கர்த்தாவே. இவருடைய உத்தியோகிகள் நிறைவேறப்படற்று கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களை மிரட்டி இருக்கிறவர்கள் காணாமல் போகட்டும் கர்த்தாவே. அவர்களுடைய சபதங்கள் எடுபடாமல் போகட்டும் கர்த்தாவே. இந்த குடும்பம் நிலைநிற்பதாக, இந்த குடும்பம் போஷிக்கப்படுவதாக, இந்த குடும்பத்தை உயர்த்துவீராக. எல்லா சண்டை சச்சலும் நீக்கி கொடுப்பீராக. நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தீ என்கிறதாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தீன்னு அடுப்பங்களில் போயிட்டு பார்த்து ஸ்டவ் எரிதான்னு பார்க்காதுங்க, வெளியே எதுவும் தீ வச்சுருக்காங்களான்னு பார்க்காதுங்க. தீ நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இந்த நாளிலும் கூட விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தரை நோக்கி ஓடக்கடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2-3 காரியங்களிலே தீ நமக்குள்ளாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை அணைக்கக்கூடாது. எந்த ஃபயர் இன்ஜின் வந்தாலும் அணைக்கவே கூடாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை அணைக்கக்கூடாது. எத்தனை வேதனைகள் வந்தாலும் நமக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்க தீயை நம்ம அணைக்கக்கூடாது. எந்தெந்த விஷயத்திலே தீயை எரிந்து கொண்டு இருக்க வேண்டும்? 3 விஷயத்திலே தீயை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். பாருங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 3 விதமான தீ. நடைமுறை தீ என்னவென்றால், நீர் என்னை காண்கிற தேவன். என் வீட்டில் இன்றைக்கி 1000 ரூபா இருக்குது, கர்த்தர் என்னை இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் வீட்டில் இன்றைக்கி 10 லட்சம் ரூபா இருக்குது, கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். சுவர் 300 ஆகிவிட்டது, கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்பது உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய ஆழ் மனதிலே எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய தேவைகளை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய வீட்டில் என்னுடைய பையனுடைய நடவடிக்கையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பையன் ஏதோ ராங் ரூட்டில் போயிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு இருக்கார் கர்த்தர். வியாபாரம் சரிந்து போய்விட்டது, கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். முதலாக ஆண்டவரை பற்றி அறிந்த ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீர் என்னை காண்கிற தேவன். அருமையான சகோதரனே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் கையில் பணம் நடமாடினாலும் சரி, நடமாட்டாலும் சரி, நீ 20 வயசு இருந்தாலும் சரி, 70 வயசு ஆனாலும் சரி. தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறது நான் காணலன்னு சொன்னார். நானும் அதே வார்த்தையை சொல்கிறேன். நான் இளைஞனாக இருந்தேன், இன்றைக்கி முதிர் வயது உள்ளவன் ஆகிட்டேன். என் தாயினுடைய ஜெபம் என்னை பட்டினி போடவில்லை ஒரு நாளிலும். ஏனென்றால் அவர் என்னை காண்கிற தேவன். என் தாயினுடைய ஜெபத்தை கேட்ட தேவன். என் தந்தையுடைய ஜெபத்தை கேட்ட தேவன். என் குடும்பத்தினுடைய அவல நிலையை உணர்ந்த தேவன். ஆகவே அருமையான சகோதரனே, வேலை தேடுகிற சகோதரனே, மணவாளனை எதிர்கொண்டிருக்க சகோதரியே, உன்னை நோக்கி நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உன்னுடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னை காண்கிற தேவனை நான் வைத்திருக்கிறேன். 2வதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். 2வதாக விசுவாசம், நம்பிக்கையின் தீ. என்ன நம்பிக்கையின் தீ? சங்கீதம் 27:14, நானோ 27:15, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே இந்த கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானோ ஆக 2வதாக இந்த நம்பிக்கையின் தீ நமக்குள்ளாக எரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை வாழ வைப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரின் பேரம்பேத்திகள் நல்லா வைப்பார், எனக்கு நன்மை உண்டாகும், எனக்கு கிருபை உண்டாகும். இந்த வருடம் ஈஸ்டரை நான் நன்றாக கொண்டாடுவேன். இந்த வருடம் என் பிள்ளைக்கு திருமணத்தை கர்த்தர் நடத்துவார், என்னை கைவிட மாட்டேன், ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. எதை வச்சு நம்பிக்கை? உன் கால்கை திடனை வச்சு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இருக்க கால்கை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, பலன் இருக்குமான்னு தெரியாது. இருக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து.
மூன்றாவதாக ஒரு விசுவாசம் உனக்குள்ளாக வர வேண்டும். விசுவாச தீ உனக்குள்ளாக வர வேண்டும். என்ன தீ? யோபு 19 சொல்லுகிறார், 15 சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஐயா, இதுக்கு மேலே என்னையா வேணும்? ஐயா, அந்த யோபு விட வேற நம்பிக்கை உள்ளவன் யாரையா இருக்கான்? அவர் என்னை கொண்டு போட்டாலும் சரி, பட்டினி போட்டாலும் சரி. நான் அடிக்கடி என்னோட பிரசங்கத்தில் நான் சொல்லுவேன், மட்டன் வந்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணு, மட்டன் போட்டாலும் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணு. ஆண்டவரே கர்த்தாவே, இது உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வருகிறேன். எல்லா காரியத்தையும் கர்த்தர் தாவீது தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போனார். பவுலடியார் எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போனார். பவுலடியார் பிலிப்பியரிலே சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னா, ஐயோ கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவர் எங்களை கைவிட்டார். இல்லை, கைவிடலை, அங்கே தான் இருக்காரியா, உன் கஷ்ட நேரத்தில் ஓண்ட தான் இருக்காரியா. ஆக நடைமுறையில் இந்த ஆண்டவரை பற்றி நீ என்ன நினைப்பு வைத்திருக்கிறாய்? என்ன தீ உனக்குள்ளாக எரிந்து கொண்டு இருக்கிறது? இன்றைக்கு விசுவாச தீ எரிந்து கொண்டு இருக்கிறதா? நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஓ வாலிபனே, உனக்குள்ளாக இந்த நம்பிக்கை வரட்டு. எனக்கு வேலை உண்டு, என் தாயினுடைய ஜெபம் வீண் போகாது, என் தந்தையுடைய ஜெபம் வீண் போகாது, என்னுடைய சர்ச்சு, என்னுடைய ஆலயத்தில் நான் பேசுகிற காரியங்கள், தேவன் என்னை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை உயர்த்துவார். வியாபாரங்கள் குறையலாம், தந்திரங்கள் மறையலாம், எல்லா காரியமும் எடுபடாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக உன்னை உண்டாக்கின தேவன், உனக்கு வாக்கு கொடுத்த தேவன், நீ உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த தீ உனக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையின்றி, இயேசுவே எனக்கு உதவி செய்ய மாட்டீரா, இயேசுவே எனக்கு நன்மை செய்ய மாட்டீரா, இயேசுவே எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தர மாட்டீரா, உன்னுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் என்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நானோ ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றைக்கு எந்த விதமான தீ ஓடிக்கொண்டிருக்கிறது? பொறாமையின் தீ ஓடிக்கொண்டிருக்கிறதோ, கஷ்டத்தின் தீ ஓடிக்கொண்டிருக்கிறதோ, கவலைங்கிற தீ ஓடிக்கொண்டிருக்கிறதோ, விட்டு தள்ளு. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உன் பிள்ளையோடு கூட இருக்கிறார். இயேசு உன் தொழிலோடு கூட இருக்கிறார். அப்பா பிதாவே, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் அங்கே கழுத்தை நெடித்து வெளியே தள்ளுகின்ற பொழுது சொன்ன காரியம், உடனடியாக ஆண்டவர் அங்கே விசாரணைக்கு வந்தார். ஆகாரே, எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? விசாரணைக்கு வந்தார். இன்றைக்கு உன்னுடைய தொழிலை நஷ்டமடைந்து தூக்கி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் விசாரணைக்கு வருகிறாய். தம்பி, என்ன செய்ய போகிறாய்? ஏன் என்னை விட்டு போகிறாய்? நான் உன்னுடைய கல்லறைக்கு போகிற வரைக்கும், நீ சில்லறை இழந்து போனாலும் சரி, உன்னுடைய கல்லறைக்கு போகிற வரைக்கும் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவனாக இருக்கிறார். சதா காலம் உன்னை நடத்துவார். திருச்சபையே, உன்னை தேவன் நடத்துவார். என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். மரித்து உயிரோடு எழுந்த தேவனை நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். ஆகவே நல்ல எண்ணங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். காலையில் எழுந்த உடனே கர்த்தர் எனக்கு என்ன நடத்த போகிறாரோ, இன்றைக்கு எனக்கு என்ன வைத்திருக்க போகிறாரோ, கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு செய்வார். என்னை காண்கிற தேவனுக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய காரியங்களை அவருக்கு நான் ரூபகரப்படுத்துவேன். என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்கட்டும். இந்த நாள் கர்த்தருடையது. இந்த நாள் வெற்றியினுடைய நாள். நாளை தினம் நான் நன்மையை காண்பேன். கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த விசுவாசத்துக்குள்ளாக நீ வருவாயாக. தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நடைமுறை விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு தீ எங்களுக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய தேவன் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். என்னுடைய தேவன் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் தொழிலை நடத்துவார், பிள்ளைகளின் வாழ்க்கையை நடத்துவார். இந்த வேதியிலிருந்து விடுதலை தருவார். நிச்சயமாக வேதியிலிருந்து விடுதலை தருவார். இந்த தீ எனக்குள்ளாக எரியட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவரே கர்த்தாவே, என் தேசத்துக்குள்ளாக எரியட்டு கர்த்தாவே.
ஒவ்வொரு பக்தனுக்குள்ளாக இந்த தீ எரிந்து கொண்டே இருக்கட்டும். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.